சர்வைவல் ராக் 2.0 இன்னைக்கு இந்த உள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாளைக்கு அதாவது இந்த வருஷம் முடிகிறது 2023 எண்டாய் 2024 ஒரு புது வருஷம் பிறக்க போகுது. அதனால நாளைக்கு நிறைய அப்டேட் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் இந்த உள்ள. அப்புறமா பார்க்குறவங்களாம் ஈஸியாக லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஒரு ஸ்டெப் பண்ணிட்டு பாருங்களேன். ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஃபஸ்ட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உட்பேக்கர் பார்த்தீங்கன்னா 4லேருந்து நிறையா பவர் ஏற்ற போகிறானுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஈவோ இதை பற்றி பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஈவோவில் நான் நிறையா ரெடி போட்டிருப்பேன். இருந்தாலும் நாளைக்கு என்னென்ன அப்டேட் வரப்போகிறன்றதை சொல்லணும்ல, அதனால தான் இது 2ஆம் தேதி வரும். நாளைக்கு வராது, 2ஆம் தேதி இது வரும். இப்போ இருக்க மாதிரியே ஃபேமஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தாம்சன் இருக்கும். புதுசாக பார்த்தீங்கன்னா M10 2.0. அப்புறம் இந்த ஒரு உட்பேக்கருக்கான இந்த டைகர் ஈவோ உட்பேக்கர் கன் ஸ்கின்னு இது பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் தேதி கன்ஃபார்ம், 200% கன்ஃபார்முங்க. சரிங்க, அடுத்த அப்டேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 4லேருந்து நம்ம கேமுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. அதாவது சொல்ல போனால் இப்போ பிஆரில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த சேஃப் ஜோன் இருக்குல்ல, இது முதல் 225 மீட்டர் 200 மீட்ரு. அப்புறம் இந்த டைம் எல்லாம் ஏற்றிருக்காங்க. வெயிட் டைமை, அதாவது இந்த ஜோன்ஸ் இருக்காகாமல் நிற்கும்ல, அந்த வெயிட் டைமை டிக்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. முதல் 80 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் நிறையா மாற்றிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் புஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வெண்டிங் மிஷினில் நிறையா வரப்போகுது. இந்த க்ளூ ஸ்கில்லு இதெல்லாம் ஆட் பண்ண போகிறாங்க இந்த ஐட்டம்லாம். அப்புறம் இந்த யூஐ ஹீல் கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். அப்கிரேட் சிப் 400ரூவா இந்த 500ரூவாயும். இது லெவல் 3 வெஸ்ட் 200ரூவாலேருந்து 300ரூவா. இது காசை ஏற்றுறானுங்க. நம்ம இதே எடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்போம். சரி விடுங்க, ஏற்கனவே ஏற்றிட்டானுங்க இவனுங்க. ஒரு மார்க்கமாக தான் இருக்கானுங்க. சூப்பர் ரிவில் கார்டை ஏற்றிட்டானுங்க 400ரூவாலேருந்து 600ரூவாய்க்கு. ஆமாம், இது எப்போ 400ரூவாய்க்கு மாற்றினாங்க? 600ரூவா தானே இருந்துச்சு, என்னன்னு தெரில. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டா இது உட்பேக்கர். இது 4லேருந்து டேமேஜ் ரேஞ்சு ரெண்டையும் சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு ஏற்ற போகிறாங்க. இவனுங்க எதுக்காக இப்படி பண்ணுறானுங்கன்னாக்கா அந்த ஈவோ உட்பேக்கரை எடுக்கணுன்றதுனால தான். அப்போ தான் நிறைய பவர் கிடைக்கும்ல. சரி ஓகே, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 4 எமோட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வர போகிறாங்க 4 மூலையிலையும். இது நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் இந்த டெய்லர் பண்டில் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. அதாவது இந்த பூயா பாஸ்ல எல்லாம் நம்ம டோக்கன் கொடுத்தா, அதாவது 60 டோக்கனுக்கு செகண்ட் பண்டிலு, 150 டோக்கனுக்கு தேர்ட் பண்டிலு, அப்புறம் 40-30 டோக்கனுக்கு கீழே ஒரு எஃபெக்ட் மாதிரி வரும்ல, அந்த டைலர் பண்டில் தாங்க நான் சொல்கிறேன். எப்பாடி வாயில நுழைஞ்சிருச்சு. அந்த டைலர் பண்டில் மாற்ற போகிறாங்க. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் பூயா பாஸில் அந்த டைலர் பண்டிலே வராது. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னாக்க எப்படி எலைட் பாஸில் 100வது லெவல் போனால் இன்ஸ்டண்ட்டாக, அதாவது அப்படியே ஃபுல் காஸ்டியூமாக கொடுத்துருவானுங்க அப்படியே. அந்த மாதிரி வரப்போகுது. இதுக்கு நீங்கள் எலைட் பாஸில் கொடுத்துருக்கலாம்டா. இதுக்கு எதுக்குடா பூயா பாஸுக்கு வேற தனியாக? எலைட் பாஸ்லேயும் இப்படி தான் இருந்துச்சு. இது ஃபெப்ரவரியிலேருந்து. அடுத்த பூயா பாஸ் இந்த டைலர் பண்டில் இருக்கும். ஃபெப்ரவரியிலேருந்து இந்த டைலர் பண்டில் இனிமேல் பூயா பாஸில் வராதுங்க. சரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்டேட்டாக ஒரு லெஜெண்டரி கன் நாளைக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இந்த M1917 கன் தான். இது டபுள் அக்யூரசி, சிங்கிள் மேகசின், ரீலோட் ஸ்பீட் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இது 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி முடியும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அது எப்படின்னு தெரில. அப்புறம் இந்த ஸ்குவாட் ப்ரொடக்ஷன் கார்டு ஃப்ரீ. இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்கள் ஸ்குவாடே மைனஸ் ஆகாமல் பார்த்துக்கிறோன்னு. சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்டேட் உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு அப்டேட்டை சொல்லணும்லன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது இந்த சிஸ்டம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இது இந்த சிஸ்டமே நீங்கள் ஹீரோ கிடைக்கணும்னா நீங்கள் பிஆர் சிஎஸ்ஆர் இதெல்லாம் ஹீரோ கிடச்சிக்கலாம். ஹீரோ கிடச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு கொடுப்பானுங்க. நீங்கள் 2 தாட்டி சிஎஸ்ல இல்லை பிஆரில் இல்லை சிஎஸ்ல 1 பிஆரில் வந்த மாதிரி 2த்துலையுமே மொத்தமாக 2 கவுண்ட் இருக்கணும். அப்படின்னா இந்த எமௌண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அடுத்த நாளுக்கு இந்த ஒரு வித்தியாசமான பேராசூட்டும் 6 தாட்டி நீங்கள் ஹீரோய்க்கு போனீங்கன்னாக்கா இந்த ஈவோ கன் இருக்கிற மாதிரி, ஈவோ கன்னு மாதிரியே MP5 மாதிரியே இந்த 2 மாதிரியும் சொல்லலாம். அப்படி ஒரு யூஎம்பி என்ன ஒன்றா இல்லை, டபுள் ரேஞ்சு, சிங்கிள் டேமேஜ், அப்புறம் மேகசின்னாங்க என்னன்னு தெரில, அது மைனஸு. இது ஸ்கின்னு நல்லா இருக்கு, ஆனால் அந்த பவர் அவ்வளோ நல்லா இல்லை. அப்புறம் 12 போனீங்கன்னாக்கா டான் வேலைனா என்னமோ ஒன்று சிவப்பு கலரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷேர் பண்ணிங்கனாக்கா இதுக்கும் உங்கள் ரிவார்ட்ஸ் வரும்.
ஸோ இது வந்து நாளையிலேருந்து கன்ஃபார்ம் 100ல் 200% வந்து கன்ஃபார்மாக வந்துருங்க. சரிங்க, நம்ம அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாமா? ஓகேங்க, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஐயோ அந்த பிஆர் இருக்குல்ல, இந்த சீசன் 37க்கு வந்து ரிவார்ட்ஸு இதையும் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து கார் 98K, இது ஜீம் ஸ்கின்னா. உங்களுக்கு கோல்டு போனால் இது வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஹீரோய்க்கு சட்டை வந்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள், ஹீரோய்க்கு சட்டை சும்மா செதுக்கி வச்சுருக்கானுங்க. இதுதான் அடுத்த சீசனில் வர ஹீரோய்க்கு சட்டை. ஸோ பின்னாடி ஹீரோய்க் சிம்பிள் போட்டு கையில் ஒரு மாதிரி டாட்டூ குத்தி அப்படி இப்படின்னு இருக்குது. சரிங்க, நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு வந்து இந்த பூயா பாஸ் ரிங்கு வந்து வந்துடும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் போடுற மாதிரிங்க, இந்த ரிங்கு கன்ஃபார்மாக நாளைக்கு வந்துடும். ஏன்னா பூயா பாஸ் வரதுனாலே இது வரும். எப்பொழுதும் பூயா பாஸ் எவ்வளோ டைமண்ட்னா அவ்வளோ டைமண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ 499 டைமண்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த ரிவார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து 2xல போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஈத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்டா வீடியோ இன்னும் இருக்குல்லடா, ஏன்டா இப்போயே முடிக்கிறேன்னு கேட்டீங்க. நான் வந்து இந்த வீடியோவை அவசரமாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரிவார்ட்ஸை பொறுமையாக வந்து பாருங்கள். நான் இத்துடன் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த எலைட் பாஸோட ஐயோ பூயா பாஸோட ரிவார்டு முடிஞ்சோடனே இந்த மைல் ஸ்டோன் பாக்ஸ் இருக்கும்ல, 150 151 கிடைக்கும்ல ஒரு பாக்ஸு. ஸோ அதில் என்னென்ன ரிவார்டு வருன்றதை நான் கடைசியாக போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை 2024 வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஓகே, டேக் கேர், பாய். சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க நல்லா.